வணக்கம் இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் இணைய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இனிய இதயங்களே, இந்த சிறப்பு நாளில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் அருகில் அமைந்திருக்கிற சகாய தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த சகாய தோட்டத்துக்கும் இந்த பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சகாய தோட்டத்துக்கும் பொங்கலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இந்த சகாய தோட்டம் அப்படின்னு கட்டமைக்கப்பட்டதே விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு தான் கட்டமைக்கப்பட்ட ஒரு இடமாக இது இருக்குது. இந்த சகாய தோட்டத்தில் நிறைய நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், பண்ணை நிலங்கள், விவசாய நிலங்கள், இது போன்ற நிலங்கள் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே பராமரிக்கப்பட்டு வருது. இது யாரால் பராமரிக்கப்பட்டு வருது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சலேசிய சபையினை சேர்ந்த அருட்தந்தையரால் பராமரிக்கப்பட்டு வருது, பாதுகாக்கப்பட்டு வருது. இது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி வழியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த நாளுக்கும் நிறைய பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு நபர் ஒருத்தர் இணைய போகிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இல்லத்துடைய அருட்தந்தை அருள் திரு அல்ஃபோன்ஸ் அருளானந்தம் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஃபாதர் அவங்க தான் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு விளக்க போகிறாங்க. வாங்க உங்களை சந்திக்கலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபாதர், இப்போது சகாய தோட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் சகாய தோட்டம் அப்படின்னாலே த லேண்ட் ஆஃப் பாரடைஸ் என்று தான் சொல்லுவோம். இங்கு ஒரு 250 ஏக்கர் பரப்பளவில் பல வகையான பணிகளை டான் போஸ்கோ ஃபாதர்ஸ்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். முதலாக இதில் இருப்பது டான் போஸ்கோ காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஒரு 4 வருட ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை தொடர்ந்து 2 வருட டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் என்கின்ற ஒரு பட்டய படிப்பையும் நாங்கள் இங்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏழை மாணவர்களுக்காக தமிழ் மீடியத்திலேயே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ மாணவர்களுக்காக ஒரு இல்லத்தையும் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். எங்கு இருந்து வேண்டுமானாலும் மாணவர்கள் எங்களது இல்லத்திற்கு வரலாம். அதை தொடர்ந்து நாங்கள் ஒரு இயற்கையை மையப்படுத்தி, இயற்கை மையம் அல்லது நேச்சர் ஹப் என்ற ஒரு சுற்றுலா அல்லது இயற்கையை நேசிக்கவும் ரசிக்கவும் அதை பாதுகாக்கவும் தேவையான அளவுக்கு ஒரு இடத்தை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இவ்வளவு பணிகளோடு ஒரு 200 ஏக்கரில் நிறைய பல வகையான விவசாயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வரலாறு 1947 ஆண்டில் தொடங்கப்பட்டது. அதிலிருந்து இன்று வரை சலேசியர்களாகிய நாங்கள் பல டான் போஸ்கோ ஃபாதர்ஸ்களும் பிரதர்ஸ்களும் விவசாயத்தை மையப்படுத்திய பணிகளை மட்டுமே செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். வாருங்கள் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம். கண்டிப்பாக ஃபாதர், வாங்க போலாம். இந்த காலேஜ் எப்போ ஃபாதர் ஆரம்பிக்கப்பட்டது? இந்த காலேஜ் 2014 ஆண்டுல இந்த காலேஜ் இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது. இந்த கல்லூரியுடைய தொடங்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, 1957 நாங்க நான் ஃபார்மல் டிப்ளமா கோர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம் விவசாயத்தை பற்றி. 1988 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகி அங்கீகாரம் பெற்று அந்த 2 இயர் டிப்ளமா கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது நிறைய பேர்கிட்ட இருந்து ஒரு டிமாண்ட் இருந்தது. ஏன் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையினால் ஒரு விவசாயத்தை மையப்படுத்திய ஒரு கல்லூரி படிப்பை கொடுக்க கூடாது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. 2014 ஆண்டு சென்னை சலேசிய
சபையால் இந்த கல்லூரியானது தொடங்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதலாக தொடங்கப்பட்ட ஒரு விவசாயத்தை மையப்படுத்தி ஒரு 4 வருட ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கொடுக்கக்கூடிய கல்லூரி இது மட்டும்தான். நம்முடைய கிறிஸ்தவ குழுமத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த ஒரே ஒரு கல்லூரி மட்டும்தான் இந்தியாவிலேயே நடத்தப்படுகின்றது. இந்த கல்லூரிக்கு அட்மிஷன் நாங்கள் முழுமையாக கொடுக்க முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் 160 மாணவ மாணவிகளை அட்மிட் செய்ய முடியும். அதில் 100 மாணவ மாணவிகள் நம்முடைய கவர்மெண்ட் அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற கவுன்சிலிங் மூலமாகத்தான் வர முடியும். 60 மாணவர்கள் மட்டும்தான் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் வழியாக, மேனேஜ்மெண்ட் சீட் என்ற ஒரு விண்டோ வழியாக உள்ளே நுழைய முடியும். எங்களுடைய கல்லூரியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களில் இருந்தும் மாணவ மாணவிகள் இங்கு படித்து கொண்டிருக்கின்றார்கள். மொத்தம் 550 மாணவ மாணவர்கள் இன்று இங்கு இருக்கின்றார்கள். அப்போ வெளியூர்ல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு தங்கு வசதிகள்லாம் அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா விவசாய கல்லூரியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எந்த விவசாய கல்லூரியில் படிக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் விடுதியில் கண்டிப்பாக தங்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியினுடைய ரூல் படி ஒரு விவசாய கல்லூரியில் நீங்கள் சேர வேண்டும் என்றால் அது விடுதியில் தங்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுடைய வீடு ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு ரேடியஸில் இருந்தால் அவர்கள் வீட்டிலிருந்து தங்கி வரலாம். இல்லை என்றால் அவர்கள் விடுதியில் தான் தங்க வேண்டும். ஏனெனில் அவர்களுடைய வகுப்புகள் காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிக்கும். மாலையில் 5 மணிக்கு மேலதான் அவர்களுடைய வகுப்புகள் முடிவுக்கு வரும். ஸோ ஆகையால் இங்கு நாங்கள் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் என்று தனித்தனியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் 300க்கு அதிகமான பெண் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு வார்டனாக நாங்கள் எங்களுடைய சலேசிய சிஸ்டர்களை சார்ந்த SMA என்ற ஒரு சபையை சார்ந்த அருட்சகோதரிகள் அவர்களுக்கு வார்டனாக இருக்கின்றார்கள். நாங்கள் பாய்ஸுடைய ஹாஸ்டலை நேரடியாக பார்த்துக் கொள்கின்றோம். வாங்க கல்லூரிக்கு செல்லலாம். நான் உள்ள என்ட்ரான உடனே, கல்லூரிக்குள்ளே என்ட்ரான உடனே ஒரு அமைதியான சூழலை நான் பார்க்குறேன். ஏன்னா கல்லூரிக்கு வழக்கமாக போகும்போது ஒரு பரபரப்பு இருக்கும், ஆனால் அப்படி இங்கே இல்லை, அமைதி இருக்குது. இந்த கல்லூரியோடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். இந்த கல்லூரியினுக்கு பல சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது. அது முதல் சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஒரு 250 ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு இடம். இதில் எங்கள் மாணவ மாணவிகள் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேணாலும் அவர்கள் செய்ய முடியும். இரண்டாவதாக எங்களுடைய சலேசிய நிறுவனங்களுக்கே உரித்தான ஒரு பாணியில் தான் நாங்கள் இந்த மாணவ மாணவிகளை வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக எங்களுடைய இருக்கின்ற அனைத்து பேராசிரியர்களுமே நல்ல முறையில் வெல் குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸை வைத்துதான் நாங்கள் இந்த நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். மேபி நீங்கள் எங்களுடைய லேப்ஸ்களை லெபார்டரிஸ் பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறந்த முறையில் இந்த லெபார்டரிஸ் அனைத்தும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு தொடர்ந்து எங்களுடைய சலீசியர்கள் ஒரு ஸ்டைலில் தேவையான எங்கெல்லாம் நாங்கள் ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டுமோ அங்கு நாங்கள் ஒழுக்கத்தை கொடுக்கின்றோம். எங்கெல்லாம் நாங்கள் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமோ அங்கு அவர்களுக்கு தேவையான ஒரு சுதந்திரத்தை கொடுத்து வழிநடத்துகின்றோம். இறுதியாக சலேசியர்களாகிய நாங்கள், டான் போஸ்கோ நிறுவனத்தை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் விளையாட்டுக்கும் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கும் நிறைய முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இவைகள்தான் எங்களுடைய சிறப்பு அம்சமாக இந்த கல்லூரியில் இருக்கின்றது. இன்னொரு கேள்வி மனசில் வருது ஃபாதர். இப்போது பிஎஸ்சி அக்ரி படித்தா போட்டித் தேர்வுகள் TNPSC, UPSC இது மாதிரியான தேர்வுகள் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குது, எளிமையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். நீங்கள் சொல்வது மிகவும் மிக மிக உண்மையானது. ஏனெனில்
இங்கு படிக்கின்ற 530 மாணவர்களுமே விவசாய படிப்பை முடித்துவிட்டு விவசாயத்துக்கு செல்ல போவது கிடையாது. இங்கு வருகின்ற ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் எவ்வாறு எந்தெந்த போட்டித் தேர்வுக்குள் நுழைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அதிக அளவு பணத்தை செலவழித்து இந்த படிப்பை மேற்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவதற்கோ அல்லது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவதற்கோ நாங்கள் 3வது ஆண்டில் இருந்தே அவர்களுக்கு கோச்சிங்கை நாங்கள் கொடுக்கின்றோம். ஒன்று அவர்கள் எங்களிடமிருந்தே கோச்சிங்கை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவர்கள் தனிப்பட்ட நிறுவனங்களில் இருந்து ட்ரைனிங் சென்டரில் கூட அவங்க சேர்ந்து கொண்டு அவர்களுடைய அந்த பயிற்சியை 3வது ஆண்டு அல்லது 2வது ஆண்டிலேயே பல மாணவர்கள் தொடங்குகின்றார்கள். அதற்குள்ள தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது தான் எங்களுடைய கடமை. இங்கு அழகாக சொன்னீங்க ஃபாதர். பார்க்குற இனிய இதயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கும், பயனுள்ள செய்தியாகவும் இருக்கும். நம்ம தொடர்ந்து உள்ளே போகலாம். வாங்க. சார், குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார். டாக்டர் சேகர் எங்க கல்லூரியுடைய முதல்வர். எங்க கல்லூரியை பற்றி ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா சார்கிட்ட கேட்டு கண்டிப்பாக கேட்டுடலாம் ஃபாதர். இப்போது பிஎஸ்சி அக்ரி படிக்கிறதுனால என்ன பயன் சார் மாணவர்களுக்கு? இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஒரு தொழில் கல்வி சார். இது மற்ற பிஎஸ்சி இல்லாமல் இது 4 ஆண்டு படிப்பு. ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கல்விக்கு தேவையான ஃபண்டமெண்டல் கோர்சஸ் இருக்கும். 2வது ஆண்டு படித்ததை அப்ளை பண்ணுற மாதிரி கோர்ஸ் இருக்கும். 3வது ஆண்டு கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். 4வது ஆண்டு பண்ணி பார்க்கணும், லேர்ன் பை டூயிங் மாதிரி ஒரு 4 ஆண்டு பாடம். இந்த 4 ஆண்டு பாடம் எங்கேருந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்கல்விக்காக வேளாண்மையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். அவங்க சொல்கிற பாடத்திட்டம் தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ எங்ககிட்ட படித்த எல்லா மாணவர்களும் தரம் வாய்ந்தவர்களாக உருவாக்குறதுக்கு எங்கள் நிறுவனம் வந்து சிறந்த ஆசிரியர்களை வச்சு செயற்கூடங்களை வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான நாலேஜ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் அனுபவம்லாம் கொடுத்து அவங்க வெளியில் போகிறவங்க யாரும் சோட போகக்கூடாது. அந்த ஒரு உயரிய நோக்கத்தில் இந்த டான் பாஸ்கோ தொண்டு நிறுவனம் வந்து இந்த வேளாண்மை கல்லூரியை இந்த வளாகத்தில் வந்து 2014 ஆரம்பித்தாங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. உங்க பணி சிறக்க எங்களை கல்லூரி சார்பாக மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஓகே. உங்கள் பணி சிறக்க மாதா தொலைக்காட்சியின் இனிய நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இது வந்து கௌஷட் இல்லைங்களா ஃபாதர்? மாட்டு பண்ணை. பொங்கல் தின விழா அப்படின்னாவே மாடு இல்லாமல் பொங்கல் தின விழா கொண்டாட முடியாது. மாடு, ஆடு இதெல்லாம் இல்லாமல். வெரி குட் ஃபாதர். எத்தனை மாடுகள் இங்கே இருக்குது? என்ன இதை வச்சு எப்படி பயன்படுத்துறீங்க, பயனடைகிறீங்க? இப்போ எங்களுக்கு வந்து இந்த சகாய தோட்டத்தில் ஒரு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய அனைத்து வகையான விலங்குகளையும் நாங்கள் இங்கு வளர்க்கின்றோம். ஏனெனில் இவை அனைத்துமே எங்களுடைய கல்லூரி மாணவர்களுக்கும் டிப்ளமா படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் இது தேவையானது. இங்கு நீங்க பார்ப்பது வந்து ஒரு 30 மாடுகள் இருக்கின்றன. இங்கே கறக்கப்படுகின்ற பால் தான் எங்களுடைய கல்லூரி மாணவர்களுடைய மெஸ்ஸுக்கும் நாங்கள் கொடுக்கின்றோம். இதை தொடர்ந்து இந்த அருகில் எங்களுக்கு ஒரு 150 ஆடுகள் இருக்கின்றன, வெள்ளாடு இருக்கின்றன, செம்மறி ஆடு இருக்கின்றன. அதனை தொடர்ந்து நாட்டுக்கோழி ஒரு 1000கணக்கான நாட்டுக்கோழி வளர்க்கின்றோம், பிராய்லர் கோழி வளர்க்கின்றோம். அதனை தொடர்ந்து எங்களுடைய படிப்புக்காகவும் மற்ற ஒரு பிசினஸ்க்காகவுமே ஒரு வெள்ளை பன்றிகள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரியான முயல் வளர்க்கின்றோம், வாத்து வளர்க்கின்றோம். ஸோ சகாய தோட்டம்னாலே தோட்டம் மட்டுமில்ல, தோட்டத்தை சார்ந்த அதனுடைய சார்புள்ள அனைத்து வகையான விலங்குகளையும் நாங்கள் இங்கு
வளர்க்கின்றோம். ஏனெனில் எங்களுடைய மாணவர்களுடைய படிப்புக்கும் தேவை, எங்களுடைய இயற்கையை காப்பாற்றுவதற்கும் இது தேவை. அதே நேரத்தில் வந்து செல்பவர்களுக்கு இந்த மாதிரியான வீட்டு விலங்குகளை தெரிந்து கொள்வதற்கும் இது ரொம்ப முக்கியமாக பயன்படுகின்றது. இந்த அருகில் நாம் சென்றோம் என்றால் அங்குதான் ஆட்டு பண்ணை இருக்கின்றன. ஓகே ஃபாதர், பார்க்கும்போதே ஒரு பசுமையான ஒரு காடுக்குள் நுழைந்த ஒரு அனுபவம் இருக்குது, அழகான ஒரு அனுபவம். இது எதற்காக உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? 2015 நம்முடைய திருத்தந்தை லவ்தாத்தே சி அப்படிங்கிற ஒரு என்சைக்கிளிக்கல எழுதியிருந்தாரு. அவர் அதன் மூலம் எல்லாரையும் கேட்டுக்கிட்டது ஒண்ணுதான், இறைவன் மேல் பக்தி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி அல்லது இறைவன் மேல் பக்தி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர் கேட்டது நாம் அனைவரும் வாழக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த பூமியானது. இந்த பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு எந்தவித வேறுபாடும் இல்லாமல் எல்லா மதத்தினரும் எல்லாரும் இணைந்து நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தால்தான் இந்த இயற்கையை, இந்த பூமியை நாம் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்பீல், ஒரு அறைகூவலை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். நாங்க இங்க சகாய தோட்டத்துல என்ன பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா, இயற்கை மையம் அல்லது நேச்சர் ஹப் என்ற ஒரு சிறிய ஒரு இடத்தை ஒரு 25 ஏக்கரில் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதுதான் இந்த இடம். இந்த இடம் தான் இயற்கை மையத்தினுடைய தொடக்கம், நுழைவாயில் தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இதனுடைய நோக்கத்தை மிகவும் சுருக்கமாக சொல்ல போனால், இயற்கையை நேசிக்கவும் ரசிக்கவும் பாதுகாக்கவும் என்னென்ன ஏற்பாடுகளை இங்கு செய்திருக்கின்றோம் என்பதை நாம் சற்று ஒரு சின்ன ஒரு பயணமாக நாம் சென்று பார்ப்போம். கண்டிப்பாக. இதிலேயே இன்னும் ஒரு 3 பகுதிகள் இருக்கின்றன. ஒரு பகுதி என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்கள் நிறைய இடம் கொடுக்கின்றோம். இன்னும் ஒரு பகுதி ஒரு எஜுகேஷனுக்காக நிறைய ஈவெண்ட்ஸ் இங்க நடக்கும். 3வது என்வாயன்மென்ட்டை ப்ரோமோட் பண்ணுவதற்காக அதுக்கு தேவையான ஒரு சில அங்கங்களையும் நீங்கள் இங்க காண்பீர்கள். வாங்க நம்முடைய வீட்டு தோட்டம் எப்படி அமைப்பதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. இங்க நீங்க பார்ப்பது என்னவென்றால், அந்த பக்கம் கத்திரிக்காய் பாக்குறீங்க, முருங்கைக்காய் பாக்குறீங்க, மிளகாய் பாக்குறீங்க, வெண்டைக்காய் பாக்குறீங்க. ஸோ வர்ற மாணவ மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு யாராக இருந்தாலும் எப்படி வீட்டுல மிக எளிமையாக ஒரு சின்ன ஒரு க்ரோ பேக்லையும் மண்ணை போட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சில காய்கறிகளை வளர்த்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் இங்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். அதுதான் இந்த வீட்டு தோட்டம். இது ஃபுல்லா, இது முழுவதுமாக அந்த ஒரு நோக்கத்துக்காக இதை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய காய்கள், கொடி வகையான காய்களை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆமா, பீர்க்கங்காய், சுரக்காய்லாம், பீர்க்கங்காய், பாகக்காய், சுரக்காய் இருக்கின்றது. அதுவும் வளர்ப்பதற்கு மிக மிக எளிமையான ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஸோ இங்கு வருகின்றவர்கள் எவ்வாறு குடும்பங்களே தற்சார்புள்ள குடும்பங்களாக தங்களுக்கு தேவையான காய்கறிகளை எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு சின்ன ஒரு பயிற்சி அவர்களுக்கு வந்தவுடனே கொடுக்கப்படும். ஏன்னா இங்க நான் முன்னாடி சொன்னது மாதிரி நம்முடைய இயற்கையை பேணி காப்பதற்கு ஒரு சில முயற்சிகள், இயற்கையோடு ஒன்றாக வளர்வதற்கு ஒரு சில முயற்சிகள், அதே நேரத்துல இவ்வளவு தூரம் இங்க வந்த பிறகு ஒரு என்ஜாய் பண்ணுவதற்கென்று ஒரு சில செயல்பாடுகள் இங்கே இருக்கின்றன. அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன குடிசைகளை ஏற்பாடு பண்ணி இருக்கின்றோம். ஏனெனில் குடும்பங்களாக வருகின்றவர்கள் அமர்ந்து உணவு உண்ணவும், அரட்டை அடிக்கவும், ரிலாக்ஸாக பேசிக்கொண்டு இருப்பதற்காக அந்த மாதிரியான குடிசைகள் இருக்கின்றன.
இப்பொழுது இங்கு ஒரு இடம் இருக்கின்றது. நாங்கள் இதை பறவைகளின் சங்கமம் என்று சொல்லுகின்றோம். பறவைகளின் சங்கமம். அழகா இருப்பது பேர். ஏனெனில் வாருங்கள் நாம் உள்ளே செல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. இது பறவைகளின் சங்கமம். ஆனால் இங்கு பறவைகள் மட்டுமல்ல, முயல் இருக்கின்றன, கின்னிபிக்ஸ் இருக்கின்றன, ஒரு வகையான வளர்ப்பு எலி இருக்கின்றன. இங்கு லவ் பேர்ட்ஸ் இருப்பதை பார்ப்பீர்கள். ஆனால் இதில் மிகவும் சிறப்பான அம்சம் நாம் இப்பொழுது உள்ளே நுழைய இருக்கின்ற இந்த பறவைகளின் சங்கமம் அல்லது சிறகுகளின் சங்கமம் என்று சொல்வதுதான். இதுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் இங்கே மேலே புறாக்கள் இருக்கின்றன, உணவு கொடுக்கலாம். இங்கே கிண்ணை கோழிகள் இருக்கின்றன, பான் கோழிகள் இருக்கின்றன. நாட்டு கோழிகளிலே 3 வகையான நாட்டு கோழிகளை நாங்கள் வளர்க்கின்றோம். வேற வேற இயல்பு உள்ள பறவைகளே ஒன்றாக இந்த இடத்துல இருக்கின்ற பொழுது இளைஞர்களாகிய நாம், மக்களாகிய நாம் நம்முடைய வேறுபாடுகளை மறந்து எவ்வாறு இவ்வளவு ஒரு ஒற்றுமையாக இருக்க முடியும் என்பதை ஒரு சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்வதற்காக தான் சிறகுகளின் சங்கமம் அல்லது பறவைகளின் சங்கமம் என்ற ஒரு இடத்தை இங்கு வைத்திருக்கின்றோம். பறவைகளின் சங்கமம், எல்லா மக்களும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறத இதன் வழியா வெளிப்படுத்துறீங்க இல்லைங்களா? ஆமா, அதான் நோக்கம். ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது. இப்ப இங்க அடுத்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உள்ளது பாத்தீங்கன்னா, சிறியவர்களும் பெரியவங்களும் விளையாடுறதுக்கு, அதாவது குழந்தைகளாய் விளையாட அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கார்னர் வைத்திருக்கின்றோம். சோ இது இங்க வர்றவங்க அனைவரும் ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. குழந்தைகளாய் விளையாட அப்படிங்கும்போது முதியவர்களா இருக்கவங்களும் குழந்தைகளா ஆகி விளையாடுறதுக்கான ஒரு இடம் அது இல்லைங்களா? ஆமாங்க, அப்படிதான். அதுக்காக தான் இந்த இடத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஓகே ஃபாதர். இது ஒரு டயர்லாம் அழகா கட்டி வச்சிருக்கீங்க, வரிசையா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இது என்ன சொல்ல வரீங்க? இங்க ஒரு 12 கேம்ஸ் நாங்க வச்சிருக்கிறோம். இதுக்கு பேரு அட்வென்ச்சர் பேஸ் அல்லது அட்வென்ச்சர் கேம்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. கல்லூரி மாணவர்கள் அல்லது பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க ஸ்கவுட்ல இருந்தாங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியும். இந்த கேம்கள் விளையாடுவதற்கென்று ஒரு விவேகம் தேவைப்படுகின்றது. ஆகவே வர்ற இளைஞர்கள், பெரியவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த விளையாட்டுக்களை விளையாடவும் இதை ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்வதற்காக இந்த ஒரு 10 கேம்ஸ் ஏற்பாடு பண்ணி இருக்கின்றோம். இது ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு கேமும் விளையாடுவதற்கு ஒவ்வொரு ஸ்கில் தேவைப்படும். சோ அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு திறனை வளர்ப்பதற்கும், அதே நேரத்தில் எல்லோரும் எப்பொழுதும் மொபைல் போன் விளையாட்டிலிருந்து விடுபடுவதற்காக இந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கை நாங்கள் இங்கு உருவாக்கி இருக்கின்றோம். இதெல்லாம் என்ன இந்த கயிறுலாம் வச்சு கட்டிருக்கீங்க? இது கயிறு எல்லாமே அந்த ஒரு பேலன்ஸை அவர்கள் வளர்த்து கொள்வதற்காகவும், முன்னால் சொன்னது மாதிரி ஒரு விவேகத்தோட இந்த விளையாடுவதற்கு இந்த விளையாட்டுகள் மிகவும் பயன்படும். அதே மாதிரி அங்கே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய குழுக்கள் வருகின்ற பொழுது அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் உட்காரலாம், உணவு உண்ணலாம், அதே நேரத்தில் வயலுக்குள் செல்லலாம். அந்த மாதிரியான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்படுகின்றன. யாருக்காவது இங்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாத்து நட வேண்டும் என்று விரும்பினால் நாத்து நடலாம். சோ அது ஒரு முக்கியமான ஒரு கம்போனண்டா நாங்க வைத்திருக்கின்றோம். கருதறுக்கின்ற நாட்களில் வந்தால் அவர்கள் கருதறுக்கலாம், அல்லது எப்ப வேண்டுமானாலும் இங்க நாத்து நடுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்படும். அவர்களே வயலில் இறங்கி நாத்து நடுகின்ற ஒரு அனுபவத்தை அவர்கள் இங்கு பெறலாம். கிராமத்தை அறிந்திராத சிறுவர்கள் இங்கு வந்தா நாத்து நடுறது, அதே மாதிரி கதிர் அறுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கத்துக்க முடியுது. அதே மாதிரி விவசாயிகள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக எவ்வளவு உழைக்கிறார்கள் என்பதை அவங்க தெரிந்து கொள்ள முடியுது. மிகப்பெரிய ஒரு அனுபவமா இது இருக்குது. உங்களுக்கு முதல்ல இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சதுக்கு நன்றி சொல்லணும் ஃபாதர். நன்றி. இது நாங்களுடைய ஆக்சிஜன் ஹட் என்று நாங்க சொல்லுவோம். எங்களுடைய இயற்கை மையத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் இது. இந்த
இதுக்குள்ள நீங்க வந்து பார்க்கின்ற பொழுது வாங்க உள்ள போகலாம். எஸ் ஃபாதர். இங்க உள்ள இருக்கின்ற எல்லா செடிகளுமே நம்முடைய வீட்டுக்குள்ள வைத்து பாதுகாக்கக்கூடிய செடிகள். இந்த செடிகள் அனைத்துமே அதிக அளவு ஆக்சிஜனை தரக்கூடிய செடிகள் மட்டும்தான் இங்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே இங்க வருகின்றவர்கள் இங்கு வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் இருந்து பியூர் ஆக்சிஜனை வந்து அவங்க அனுபவிக்கலாம். சோ அதுக்காக தான் இதை வந்து ஆக்சிஜன் ஹட் என்றே நாங்கள் இங்கு வைத்திருக்கின்றோம். சோ வர்ற மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இங்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்து அந்த பியூர் ஆக்சிஜனை அனுபவிக்க முடியும். வாங்க இதுல இருந்து அப்படியே நம்முடைய ஸ்விம்மிங் பூல நோக்கி போகலாம். எஸ் ஃபாதர். இது வந்து ஒரு ஓபன் ஸ்கூலாக நாங்க இத வச்சிருக்கிறோம். சோ இங்க நீங்க பாக்குறது மாதிரி நிறைய ஸ்கூல் பேக்ஸ் இருக்குது. இன்னைக்கு ஒரு 200 மாணவ மாணவிகள் இங்க வந்திருக்கிறாங்க. நீங்கள் முன்னால் கேட்டது மாதிரி கிராம ஒரு ஃபார்ம் டூருக்கு வருகின்ற பொழுது, அதுவும் சென்னையை சார்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், குழந்தைகள் வருகின்ற பொழுது ஒரு சில என்டர்டைன்மெண்ட் நாங்க இங்கு வைத்திருக்கின்றோம். உதாரணமாக டிராக்டர் ரைடு. அவங்கள வந்து எங்களுடைய 200 ஏக்கர் முழுவதும் அவங்க ஒரு டிராக்டர்ல ஏறினாங்கன்னா 1 மணி நேரம் முழுவதும் சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. அப்படி சுற்றி பார்க்கின்ற பொழுது எங்க தோட்டத்துல இல்லாத மரங்களே கிடையாது. எல்லா வகையான பழ மரங்களும் எங்க தோட்டத்தில் இருக்கின்றன. சோ இந்த டிராக்டர் வந்து இந்த பழ மரங்களுக்கு இடையே தான் சென்று வரும். அது மட்டும் இல்லாமல் எங்களிடம் பழைய மாட்டு வண்டி இருக்கின்றது. சோ எங்க மாட்டு வண்டியில பயணம் செய்ய விரும்புகிறவர்கள் அந்த மாட்டு வண்டியில ஏறி எங்க தோட்டத்தை சுற்றி வரலாம். இது ரெண்டும் இதுக்கும் பத்தாது என்று நினைப்பவர்கள் சைக்கிள் நாங்க வைத்திருக்கிறோம். சோ சைக்கிள்ல எடுத்துட்டு எங்க தோட்டம் முழுவதும் அவர்கள் சுற்றி வரலாம். சோ அந்த ஒரு கம்போனன்ட் வந்து நாங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாங்க வைத்திருக்கின்றோம். இதை தவிர வாங்க எங்களுடைய சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கின்றது. இது வந்து தண்ணீரில் ரிலாக்ஸ் பண்ண விரும்புகின்றவர்கள் அல்லது குளிக்க விரும்புகின்றவர்கள் இந்த தண்ணீர் தேக்க தொட்டிக்கு வரலாம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 40 அடி நீளம், 20 அடி அகலம், 6 அடி ஆழம் இருக்கின்றது. சோ இந்த தண்ணீர் தேக்க தொட்டியில் வந்து தண்ணீர் மிகவும் சுத்தமான தண்ணீர், எந்த ஒரு கெமிக்கலும் மிக்ஸ் ஆகாத தண்ணீர். சோ யாராவது தண்ணீர் தேக்க தொட்டியில நீந்த வேண்டும் அல்லது ரிலாக்ஸ் ஆக இருக்க வேண்டும் என்றால் இதை விட ஒரு சிறந்த இடம் கிடைப்பது அரிது. ஏனெனில் நம்மை சுற்றிலும் முழுமையான மரங்கள் இருக்கின்றன. வெயிலாக இருந்தாலும் நிழலாக இருந்தாலும் எப்பொழுதும் இந்த ஒரு தண்ணீர் தேக்க தொட்டியில் நம்மால் நீந்த முடியும், ரிலாக்ஸ் ஆக இருக்க முடியும். இது வந்து பொதுவா வருகின்றவர்களுக்கு இது ஒரு பெரிய அட்ராக்ஷன் தான். இதற்கு தேவையான அனைத்து சேஃப்டி மெஷர்ஸும் இதுல உண்டு. வாங்க அப்படியே கீழே போகலாம். இப்ப நமக்கு எதிராக ஒரு 200 மாணவ மாணவிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. வேற ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து நான் சொன்ன இந்த இயற்கை மையத்தை பார்ப்பதற்காகவும் இந்த இயற்கையை ரசிக்கவும் நேசிக்கவும் அவங்க இன்னைக்கு ஃபுல்லா இந்த தோட்டத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களதான் நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த அனுபவம்லாம்? நல்லா இருந்துச்சா? ஓகே. நம்ம என்ஜாய் பண்ணீங்களா? ஜாலியா இருந்ததா? ஓகே. இனி இதயங்களே, இந்த பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நாம் அரக்கோணம் அருகில் அமைந்திருக்கிற சகாய தோட்டத்தில் உள்ள
கல்வி மனைகள், விவசாய நிலப்பரப்புகள், விவசாய பண்ணைகள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட பல்வேறு இடங்களை நாம் சந்தித்தோம். பல்வேறு அனுபவங்களை பெற்றுக்கொண்டோம். நீங்களும் இங்கு வரலாம், அனுபவங்களை பெற்று செல்லலாம். இந்த நிகழ்ச்சி முழுவதும் நம்மோடு இருந்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று விவரங்களை நமக்கு தந்திட்ட இந்த நிலையத்தினுடைய தலைவர் அருட்தந்தை அல்ஃபோன்ஸ் அருளானந்தம் அவர்களுக்கு உங்களது சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபாதர், நன்றி. நன்றி. இனி இதயங்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.